வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 168. நீர் பாய்ச்சல். ஊற்று நீர் மறந்திடுவோம், மலைகள் தம்மை உட்குடைந்து மேற்புறத்து மழையை சேர்த்து ஆற்று நீர் பெருக்கிடுவோம். அதை சேமித்து ஆண்டு முழுதும் நமது தேவை தீர்ப்போம். சேற்று பயிரினங்களை நாம் இயன்ற மட்டும் செழித்திடச் செய்வோம். எந்த நாடானாலும் வேற்று தேசங்கள் என்ற பெயரை போக்கி விவேகத்தில் ஒரே ஆட்சி உலகில் காண்போம். இன்றைக்கு நாம் நம்முடைய நீர் தேவைக்காக பெரும் அளவிற்கு இந்த நிலத்தடி நீரைத்தான் நம்பி இருக்கிறோம். கிணறுகள் தோண்டுவது, போர் போடுவது என்று நிலத்தடியிலிருந்து சுரந்து வரும் அந்த ஊற்று நீரை நாம் அதிகம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் எதிர்காலத்தில் நாம் மழை நீரை அதிகமாக சேமித்து பயன்படுத்த வேண்டும் என்பது அருட்தந்தை அவர்களது கருத்து. இன்றைக்கு நமக்கு தெரியும், மழை நீரை நம்ம நிறைய கடலில் போய் கலந்து வீணாவதை பார்க்கிறோம். அப்படி இல்லாமல் அருட்தந்தை ஒரு அழகான ஆலோசனை சொல்கிறார். இந்த மழை நீர் என்ன செய்கின்றது? உயர்ந்த மலைகளின் மேற்புறத்தில் பனியாக உறைந்து, நம்ம இமயமலையில் கூட பார்ப்போம், கங்கை நதி எப்படி உற்பத்தி ஆகி ஓடி வருகிறது. அந்த பனி தான் வெயிலில் உருகி அந்த மலையினுடைய சாய்வுக்கு தகுந்தபடி ஒரே டைரக்ஷனில் கீழ் நோக்கி ஓடி பக்கத்தில் இருக்க கடலில் போய் கலக்கிறது. அப்படி அதிக அளவில் ஒருமுகமாகவே ஓடி வரும் தண்ணீரை நாம் என்ன செய்யணும்? அந்த மலைகளினுடைய அடிப்புறங்களை குடைந்து சேமித்து வைத்து நம்முடைய தேவையான பக்கத்திற்கு நீரை திருப்பி புதிதாக ஆறுகளை உற்பத்தி செய்தும் அங்கங்கே அணைகள் கட்டியும் நீர் ஆதாரத்தை பெருக்கிக் கொள்வோம். இப்போ நமக்கு என்ன ஆகிறது? மழை நீர் எப்பொழுது மழை பெய்தாலும் நாம் அதை முறையாக சேமித்து பயன்படுத்தும் வசதியை அதிகப்படுத்தி கொள்வதனால் எந்த காலத்திலும் நம்மிடம் நீர் பஞ்சம் என்பது வரவே வராது. அது மட்டுமன்று, நீர் ஆதாரம் பெருகி நிற்பதால் நாம் அதிக மகசூல் தருகின்ற நன்செய் தானியங்களை பல இடங்களிலும் பயிர் செய்வோம். அதே போல உலக சமாதான ஆட்சி காலத்தில் நாடுகள் அனைத்தும் ஓருலக ஆட்சியின் கீழ் இயங்குவதால் எந்த நாட்டையுமே வெளிநாடு, அயல் நாடு என்று சொல்வதற்கே இடமில்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆட்சி முறையை வெகு விரைவில் இறையருளும் குருவருளும் ஏற்படுத்தி தர வேண்டும் என பிரார்த்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.